நான் எவ்வளவோ தொழில் பண்றேங்க, ஆனா என் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை, வாழ்க்கையில வெற்றி அடையவே முடியல, நான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்றாங்க. ஒரு சின்ன கதை ஒண்ணு. ஒரு பழ வியாபாரி ஒருத்தர் இருந்தாராம். அவர் காலையில எழுந்திருச்சு 4:30 மணிக்கெல்லாம் கடையை திறந்துருவாராம். நைட்டு 9:30 10 மணி வரைக்கும் கடையிலேயே இருப்பாராம். அவர் பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட பல வருடங்களா பல கடை வச்சிருந்தும் வாழ்க்கையில எந்த வித வெற்றியும் அடையல, சாதிக்கல, முன்னேற்றமும் இல்லைன்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாரு. அவர்கிட்ட ஒரு பையன் வேலை செஞ்சான். அந்த பையன் என்ன செஞ்சான், அவர்கிட்ட ஒரு 6 மாதம் வேலை செஞ்சான். அதுக்கப்புறம் அவன் தனியா ஒரு கடையை வச்சானா. அந்த கடை வச்ச பையன் அடுத்த 6 மாசத்துல இன்னொரு 4-5 கடை வச்சுட்டானா. அப்போ அவருக்கு ஒரு சந்தேகம், என்னடா நம்ம பல வருஷமா பழக்கடை வச்சிருக்கோம், இன்னும் இந்த ஒரு பழக்கடையை தான் வச்சிருக்கோம், ஆனா 6 மாசம் நம்ம கிட்ட வேலை செஞ்சவன் 4 கடை வச்சுட்டானே, எப்படின்னு தெரியல. அப்ப அவனுக்கு நேரம் நல்லா இருக்கு, அதிர்ஷ்டம் இருக்கு. உண்மைங்கிறது அது கிடையாது. இந்த பிரபஞ்சம் என்ன செய்யுதுன்னா, நீங்க எதை நினைக்கிறீர்களோ, எதை வேண்டுகிறீர்களோ அதை தான் உங்களுக்கு திரும்ப கொடுக்கும். அதை மட்டும் யாரும் மறந்துடாதீங்க. அந்த பழக்கடைக்காரரு காலையில எழுந்திரிச்சதுல இருந்து பழக்கடை வைக்கிற வரைக்கும் புலம்பிக்கிட்டே இருக்காரு. அப்ப நீங்க என்ன புலம்புறீங்க? கிடைச்சிருமா, நடந்துருமா, ஜெயிச்சிருவோமாங்கக்கூடிய ஒரு புலம்பல் நீங்க புலம்புறீங்க. ஆனா அது இந்த பிரபஞ்சம் அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க எதை புலம்புறீங்களோ அதை தான் உங்களுக்கு திருப்ப கொடுக்கும். ஆனா அந்த பையன், நான் எப்படியாவது ஜெயிச்சு ஒரு கடை வைக்கணும், ஒரு கடை இல்லை நம்ம 10 கடை வச்சு வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கக்கூடிய ஒரு எண்ணத்தோட மட்டும்தான் அவன் ஓடினான். நீங்கள் வாழ்க்கையில் பயம், தோல்வி, அது மட்டும் இல்லாத தேவையில்லாத புலம்பல்களை விட்டு என்னால் முடியும்னு போராடிக்கிட்டே இருங்க. முயற்சி ஒரு நாள் கண்டிப்பாக திருவினையாக்கும். இன்னைக்கு முயற்சி செய்து ஜெயித்தவர்கள் தான் வாழ்க்கையில பல பேர். நீங்க புலம்புறதுனாலயோ வருத்தப்படுறதுனாலயோ தோல்வி அடைஞ்சிருவோன்னு உங்க மனசுக்குள்ள என்னைக்கு உங்களுக்கு ஆழ்ந்து பதியுதோ அந்த பதிவு தான் உங்களுக்கு பிரபஞ்சம் திரும்ப கொடுக்கும். அதனால நல்ல எண்ணங்களையும் நல்ல மனப்பதிவுகளையும் நான் கண்டிப்பா வெற்றி அடைவேங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உள்ளுக்குள்ள வைங்க. அதை இறைவனிட்ட வேண்டுங்க. கண்டிப்பா அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த வெற்றியை கண்டிப்பா கொடுக்கும். தொழில்ல கஷ்டப்படுறவங்கெல்லாம் ஜெயிக்க கிடையாது, கஷ்டப்படாம இருக்கிறவங்கெல்லாம் தோத்துறது கிடையாது. அந்த எண்ணம், மனசுல இருக்கக்கூடிய தைரியம், வைராகியம், அது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியோடு சேர்ந்து வெற்றியை கொடுக்கும். அது பழக்கடையா இருக்கட்டும், டீ கடையா இருக்கட்டும், இல்லை நீங்க மிகப்பெரிய ஒரு தொழிலே செய்தாலும் நீங்கள் உங்களுக்குள்ள ஆழ்ந்த நம்பிக்கையும் தைரியத்தையும் வைங்க. புலம்பலை வைக்காதீங்க, பயத்தை வைக்காதீங்க, கவலைப்படாதீங்க. கண்டிப்பா பல வருடங்களே ஆனாலும் போராடிக்கிட்டே இருங்க. அந்த போராட்டம் ஒரு நாள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்.